கணமொழி நினைவு கூர்தல். செட் தியரி, ரீகால் அண்ட் ரிமெம்பரன்ஸ். 18வது வினா. A மற்றும் B என்பன எவையேனும் இரு கணங்கள். அவற்றின் ஆதி எண்கள் முறையே n of A மற்றும் n of B எனில் n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. சரியா தவறா? சரிதான். சரி என்பதை டிக் பண்ணிக்கலாம். யூனிவர்சல் செட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. அதாவது 1 to 10 வரை உள்ள இயல் எண்களை எடுத்துக்கிறோம். So universal set is a set of elements 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. n of u என்ன? 10. A is a set of elements 2, 3, 4, 8 மற்றும் 10 ன்னு எடுத்துக்கிறோம். n of A யோட மதிப்பு 5. B is a set of elements 1, 2, 5, 8, 10 ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே n of B 5. n of A union B வேணும். So A union B முதல்ல கண்டுபிடிக்கிறோம். A union B னா Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவை எழுதிட்டு மீதமுள்ளவைகளை இணைத்து எழுதுறோம். So A union B is a set of elements 1, 2, 3, 4, 5, 8 and 10. So n of A union B 7. A intersection B னா Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதினா போதும். 2, 8, 10 இவைகள் தான் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள். So n of A intersection B 3. இப்ப சரிபார்க்க வேண்டியது என்ன? n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. n of A union B ல 7 போடுங்க. n of A 5, n of B 5, n of A intersection B 3. இடது பக்கம் ஒரு நம்பர் தான் இருக்கு, அது அப்படியே வச்சுக்கிறோம். வலது பக்கத்துல சிம்பிளிஃபை பண்ணா 10 minus 3 7. So 7 equal to 7 கிடைச்சிருச்சா? LHS is equal to RHS. So n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B என்பது சரிபார்க்கப்பட்டது. 19வது வினா. U என்பது அனைத்து கணம், அதாவது யூனிவர்சல் செட். A, B என்பன அதன் உட்கணங்கள் எனில் A intersection B whole dash is equal to A dash union B dash என்பது கன நிரப்பிக்கான டி மார்கன் விதி ஆகும். சரியா தவறா? சரிதான். சரியை டிக் பண்ணிக்கலாம். வென் டயகிராம் மூலமா இத சரிபார்க்க போறோம். LHS பார்ட்ல A intersection B whole dash இருக்கு. சோ முதல்ல A intersection B கண்டுபிடிக்கிறோம். Aக்கும் Bக்கும் பொதுவான ஏரியாவை ஷேட் பண்ணுங்க. A intersection B whole dashனா நம்ம ஏற்கனவே ஷேட் பண்ணது தவிர்த்து மீதம் உள்ளதை ஷேட் பண்ணுங்க. இதுதான் A intersection B whole dash. அதே மாதிரி RHS பார்ட்டுக்கு வாங்க. A dash அப்படின்னா A தவிர்த்து மீதம் எல்லாம். B dashனா B தவிர்த்து மீதம் எல்லாம். இப்ப A டேஷையும் B டேஷையும் யூனியன் பண்றோம். யூனியன் பண்ணா நடுவுல இருக்கிற அந்த ஓவர்லாப்பிங் ஏரியாவை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ஷேட் ஆகுது. இப்ப படம் 1ஐயும் படம் 2ஐயும் பாருங்க, ஈக்குவலா இருக்கா? சோ LHS is equal to RHS. A intersection B whole dash is equal to A dash union B dash. சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?